வணக்கம். வியாழக்கிழமை ஜூன் மாதம் 12ஆம் தேதி விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மூலம். திதி தேய்பிறை பிரதமை. அதன் பிறகு தேய்பிறை துதியை திதி யோகம் சித்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு சனி தசை வரும் பிப்ரவரி மாதம் முதல் ஆரம்பம் ஆகிறது. ஜோதிடர்கள் பலன் நன்றாக இல்லை என்கிறார்கள். என்னை அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரம். அறிவுரை கூறவும். எனது குட்டி இங்கிலாந்து அந்த புனைப்பேரில் ஒருத்தர் கேட்பார். அவர் சனி தசையெல்லாம் ஒன்றும் பண்ணாது சார். புதனுடைய வீட்டில் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் சனி ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக கெடுதல் பண்ணாதா. ஏன்னா 5-6க்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக பண்ணாது. ரெண்டாவது என்ன லக்னம் நீங்கள் பிறக்கும்போது சனி எங்கே இருந்ததுங்கிறதெல்லாம் வேற பார்க்கணும். ஒரு புக்தியும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். சனி தசை 19 வருஷம் ஒரே மாதிரி யாருக்கும் இருக்காது. எப்படி இருந்தாலும் திருநள்ளாறு அவர் தான் நமக்கு நல்லாட்ரீசன் தான் நம்மளை காப்பாற்றணும். நல்லாட்ரீஸா அப்படின்னு அங்கே போய் கேளுங்க. விருச்சிக ராசி ஸ்தலமான தஞ்சை மேலே மருத்துவக்குடியில் மேலே மருத்துவக்குடியா? சரி. ஐராவதேஸ்வரர் இல்லை ஐராதேஸ்வரர்னு போட்டிருக்காரு. ஆலயத்தில் அம்பாளாக துர்க்கை அஷ்டபுஜ துர்க்கையாக இங்குள்ள விருச்சிக விநாயகர் வழிபட்டு சந்திரன் தோஷங்கள் நீங்கியதுடன் ஐராவத யானை சாபம் நிவர்த்தியானது. ஐராவத யானைன்னா தேவேந்திரனுடைய வெள்ளை யானை. யார்? பிஆர் கவிதை ராஜா. ஏதோ புதுசாக ரேர் இன்ஃபர்மேஷன் கோயிலை பற்றியெல்லாம் நிறைய அனுப்பிட்டு இருக்காரு. இன்னும் அனுப்புங்க. வெள்ளை மணல் பானலிங்கம் ஐராவதேஸ்வரர் ஆனார். திங்களன்று ஐராவதேஸ்வரருக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் சரும நோய்கள் நீங்கும். தோல் வியாதியெல்லாம் போகுதான், ஸ்கின் டிசீஸ் போகுதான். எங்கே இருக்குது? தஞ்சை மேல மருத்துவக்குடி ஐராவதேஸ்வரர் ஆலயத்தில் அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு திங்கக்கிழமையில் போய் அபிஷேகம் அர்ச்சனை செய்தால் தோல் வியாதியெல்லாம் நீங்கும், சரும நோய்கள் விலகும். தாமரை பீடத்தில் எல்லா கிரகங்களும் தம்பதி சமேதராக நவகிரகத்தில் அமைந்திருக்கின்றன. தம்பதி சமேதராக இருக்கான் எல்லா கிரகங்களும். அவங்க வீட்டு அம்மாவோடு இருக்காங்க. பத்மாசன கோலத்தில் அருள் பாலிக்கிறது. இது போன்ற சிறப்பு வேறு எங்கும் கிடையாது. சூப்பர். கவிதை ராஜா, மிக்க நன்றி. நல்ல தகவல்கள்லாம் எங்கேருந்தோ கலெக்ட் பண்ணி அங்கேருந்து கொடுக்குறீங்க. அதை நான் அதில் எதெல்லாம் எனக்கு சரின்படுதோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துட்டுருக்கு. இது ஒரு நல்ல தொண்டு. ராமலிங்கம் மாயவரம். நவகிரகங்களில் மிகவும் உயர்ந்தது எது? இப்படிலாம் சொல்ல முடியாது சார். அப்புறம் மற்ற 8 கிரகமும் என்னை பார்த்து கோச்சிக்குவோம். ஏன் சார் என்னை மாட்டி விடுறீங்க? அனைவரும் உதவிகரமாக இருக்கும் கிரகங்கள் எது? சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இவர்கள் எந்த இடத்தில் இருந்தால் நல்லது? அது வேணால் சொல்லலாம். சனி உச்சமாக இருக்கிறவங்க நிறைய வயசு இருப்பாங்க. ஆயுள் ரொம்ப தீர்க்கம் சனி உச்சமாக இருந்தால். எனக்கு தெரிஞ்சு அபவ் 90லாம் நிறைய பேர் சனி உச்சமாக இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். 14வது மாடியிலன்னு பிடிச்சி தள்ளினா கூட கரெக்டாக வெக்கல் லாரி வந்துடும். சினிமாவில் வர மாதிரி அவங்களாம் லேஸில் போக மாட்டாங்க சனி உச்சமாக இருக்கிறவங்க. சூரியன் மகர லக்னத்துக்கு உச்சமாகக்கூடாது. பாக்கி லக்னத்துக்கெல்லாம் உச்சமானால் நல்லது. மகர லக்னத்துக்கு சூரியன் உச்சமாக இருந்தால் கெடுதல் தான் நடக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சமாயிட்டான்ல. சந்திரன் எங்கே இருந்தால் நல்லது? சந்திரன் எப்போ தசை வருதுங்கிறத பொறுத்து தான் சார் சொல்ல முடியும். எல்லாம் 12 கட்டத்திலுமே சந்திரன் நல்ல பண்ணும். பட் அதோடைய தசை எப்போ வருது, அது உங்கள் லக்னத்திற்கு எத்தனாவது வீட்டுக்கு அதிபதியாக வருது. சப்போஸ் கும்ப லக்னம்னு வச்சுக்கலேன், சந்திரன் நல்ல பண்ணாது, 6 கூடையவன் ஆயிடும். ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஆகிடுவான். அதே மாதிரி உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்தாலும் சந்திரசை படுத்தி எடுத்துரும், அஷ்டமாதிபதி. எனக்கு தெரிஞ்சு தனுசு லக்னம் சந்திரசையில் சில பேர் குழம்பிடுவாங்க, அப்படியே பாதி மென்டல் ஆகிடுவாங்க.
அந்த மாதிரி இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். செவ்வாய் தசை எப்படி இருக்கும்? செவ்வாய் தசை வந்து பொதுவாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓகம்லாம் யாருக்கும் இல்லை. ரொம்ப ரேராக சில பேருக்கு என்ன பண்ணும், செவ்வாய் தசையில் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். பெரிய யோகம், பக்கம் பக்கமாக ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு விஐபி செவ்வாய் தசை 7 வருஷத்தில் 7 ப்ராப்பர்ட்டி வாங்கினார். பின்னால் அதுதான் அவரை காப்பாற்றிச்சு. ஒவ்வொரு கிரகமும் யாருடன் யார் சேர்ந்தால் நன்மை, யாருடன் யார் சேர்ந்தால் தீமை என்பதை பற்றி விளக்கமாக கூறுங்கள். ஐயோ நிறைய டைம் ஆகும் சார். மாயவரம் ராமலிங்கம் சார், நிறைய பேசணும் உங்கள்கிட்ட. நம்ம எங்கேயா மீட் பண்ணால் பேசுவோம். டிவியில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். நான் உங்கள் ஒருத்தருடைய கேள்விக்கே நான் 1/2 மணி நேரம் எடுத்துக்க முடியாது. ஆர் கோபாலன், 5வது புதுத்தெரு, மயிலாடுதுறை. என்ன எல்லாம் ஒரே மயிலாடுதுறையாக வருது இன்றைக்கி. குரு வருது. ஜனன ஜாதகம் பிரகாரம் லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்து 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இந்த செவ்வாயை பார்வையிட்டால் ஜீவனாதிபதியான கிரகம் கேந்திர திரிகோணம் பெற்று அமர இந்த ஜாதகம் பெரிய முயற்சி எதுவும் செய்யாமலேயே அரசு பணியில் அமர்ந்து விடுவார் என்று ஜோசியர் சொல்கிறார். ரொம்ப அதாவது நீங்கள் சொல்கிற அந்த முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்கள். ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்து 9ஆம் இடத்தில் குரு இருந்தாலே போர்மை சார். குருமங்களை அவங்க வந்துடுது அங்கேயே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து விருச்சிக லக்னம்னு எடுத்துங்க. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் லக்னாதிபதி ஆட்சி, 9ல் குரு இருந்தால் குரு உச்சம். போர்மே செவ்வாய் ஆட்சி குரு உச்சம்னா பெரிய விஷயமாச்சு. செவ்வாயெல்லாம் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா, செவ்வாய் ஒரு யோகத்தை கொடுத்துட்டா மற்ற கிரகங்களால் அதை வந்து திருப்பி வாங்க முடியாதான். ஒரு கிரகம் ஒரு யோகத்தை கொடுத்தால் அதுக்கு அப்புறமா வர தசையில் அது மாறுபடும், வித்தியாசப்படும். கொடுத்த யோகத்தை அடுத்த கிரகம் வந்து இல்லாமல் பண்ணிடும், காலி பண்ணும். ஆனால் செவ்வாய் தசையில் செவ்வாய் ஒரு யோகத்தை கொடுத்தால் அதற்கு அப்புறம் வர ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை எதுவுமே வந்து அது ஒன்றுமே அசைக்கவே முடியாது. செவ்வாய் கொடுத்தது தான் பர்மனெண்ட் அது. அதனால் செவ்வாயுடைய யோகங்களில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, செவ்வாய் கொடுத்து விட்டால் மற்ற கிரகங்களால் அதை பறிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல். ஊத்துக்காடு குமணஞ்சாவடி சித்தி புத்தி சமேத ஞான சுந்தர விநாயகர் ஆலயம் கோபுரம் 92 அடி உயரம், கொடிமரத்தின் உயரம் 42 அடி, பவளமல்லி வில்வம் வேம்பு 3ம் இணைந்தபடி தலவிருட்சமாக உள்ள தலவிருட்ச தீர்த்த நாகர்கள் கல்யாணம் கோலத்தில் அருள பூதேவி ஸ்ரீதேவி பெருமாளும் திருமண கோலத்திலே அருள் தருவதால் இத்தலம் திருமண தடை நீக்கும் மகப்பேறு தடையும் நீக்கும் தலமாக விளங்குகிறது. லக்ஷ்மி அயக்ரீவரை வணங்க கல்வித்தடையும் சகல பிரச்சனைகளும் நீங்கும், ஐஸ்வர்யம் சேரும். பாண்டவர்கள் திரௌபதியோடு காட்சி தருகின்ற தலம் இது. அவர்தான் யாரு? ஐயம்பேட்டை விஆர் கவிதை ராஜா. இப்போ அவர் இப்படி ஆரம்பிச்சிட்டார். நல்லா எதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ ஏதாவது ரேர் இன்ஃபர்மேஷன் கோயில்களை பற்றியெல்லாம் தர்றார். கணேசன் கூடுவாஞ்சேரி அக்டோபர் 4ஆம் தேதி என்று உத்தரமேரூர் பற்றி கூறினீர்கள். அது காஞ்சிபுரம் மாவட்டம்தான். பெருமாள் நின்ற நிலை, கடந்த நிலை, இருந்த நிலை என 3 நிலைகளில் உள்ள திருத்தலம். காஞ்சி மாவட்டம் மற்றும் இப்போது உள்ள ஒளிமயமான எதிர்காலம். பிளாக் கிராண்ட் இப்போ உள்ள லோகோவை விட பழைய லோகோ நன்றாக இருந்தது. அது எனக்கு சம்மந்தம் இல்லை சார். அது மற்றபடி தங்கள் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதான நிகழ்ச்சி. கணேசமூர்த்தி கூடுவாஞ்சேரி, கணேசன் கூடுவாஞ்சேரி, தங்களின் ரசிகன் வி கணேசன். பிளாட் நம்பர் எண் 29, மேட்டுத்தெரு, நந்திவரம், கூடுவாஞ்சேரி. ஒரு முறை சாப்பிடும்படி நீங்கள் எங்களுடைய அகத்திற்கு வர வேண்டும். ஐயா நமஸ்காரம். இல்லை சார், ரொம்ப உங்களுடைய அன்பு எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப டச் பண்ணுது. அதுக்கு நன்றி. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடியதா? கூடுவாஞ்சேரியில் நந்திவரத்தில் இருக்கீங்க, நான் இங்கேருந்து தேடிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணுன்றீங்க. இருந்தாலும் எவ்வளோ மேலே ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அவர் நம்மளை நினச்சிருக்காரு. சார் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றார். நடக்கலாம், தெய்வ சித்தம் அப்படி இருந்தால் நிச்சயம் நடக்கும். மேஷ ராசிக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். திருமண வயதிலே இருப்பவர்கள் நீங்கள் திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பிடித்தாற்போல், நீங்கள் எதிர்பார்ப்பது போல் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். வீட்டில் பெரியவங்கள்லாம் என்ன பார்ப்பாங்க? நல்லா படிச்சிருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும்,
நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கணும். இதுதான் எல்லா ஃபேமிலியிலும் எதிர்பார்ப்போம். ஒன்றும் தவறு கிடையாது. பசங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, ஆள் பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்கும், நல்ல பர்சனாலிட்டியாக அப்படி பார்த்த உடனே ஆசை வரணும், அந்த மாதிரி அழகாக இருக்கணும். அந்த ஏஜில் அந்த அழகு தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருப்பாங்க பசங்க. ஆனால் பெரியவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. ஜாதகம் எப்படி இருக்குது, ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன்ட்டு அனுப்பி வை. அவருக்கு வெப்சைட்டில் பொருத்தத்துக்கு அனுப்பிச்சா 2 நாள் அல்ல 3 நாளைக்குள்ளே பதில் வந்துடும். பொருந்திருக்கு சொல்கிறாரா இல்லைன்னு சொல்கிறாரான்னு அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. harigesanallur.com வரும் மேட்சிங்க்கு. அதை நான் பார்த்து ஓகே ப்ரொசீட், ஸ்டார் மேட்சிங் 8 out of 10, பிளானட்டரி பொசிஷன் மேட்சிங் இஸ் ஆல்சோ குட், ஸோ ரெக்கமெண்டட் ஃபார் மேரேஜ் அப்படின்னு போட்டு அனுப்பேன். உடனே பேச்சுவார்த்தை ஆரம்பித்து திருமணத்திற்கான தேதியை முடிவு செய்து விடலாம். இது மிக சிறப்பான ஒரு நல்ல நேரம். திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கணும், கோபம் வரும். கோபத்தாபத்தில் எல்லாரையும் சத்தம் போடுவீங்க. அப்புறம் போய் சாரி நான் ஏதோ கத்திட்டேன் அப்படிம்பீங்க. அப்படியே வழியும் பக்கமாக. ஆனால் இன்னும் பெரிய கெடுதல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு எமோஷன்ஸு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. ரொம்ப பேர் டமால் டிமியில் கத்திடுவாங்க, டாட் போட்டு எல்லாத்தையும் ஒரே சத்தம்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை ஒன்றும் இல்லை வெரி சாரி அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், நல்லிடத்து காக்கின் ஏன் காவாக்கால் என், அழகாக சொல்லுவார் வள்ளுவர். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உன் கோபம் செல்லுபடியாகாத இடத்துல நீ கோபத்தை கட்டுப்படுத்தினா என்ன, கட்டுப்படுத்தாட்டா என்ன. அல்லிடத்து காக்கின் ஏன் காவாக்கால் என். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸு. இன்னைக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால சொல்கிறேன், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ராசியிலேயே புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் சுலபமாக நடைபெறும். ரொம்ப பெரிய கடினமான விஷயம் லைஃப் டைமில் பண்ண முடியாதுன்னெலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா இப்போ ஈஸியாக தானே நடக்கும். எப்போ ட்ரை பண்ணுது. 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணியிருப்பீங்க, அப்போ அது நடந்திருக்காது. இப்போ பார்த்தா அது அப்போ சொன்னீங்களே இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மறந்து கூட போயிட்டேனப்பா, 15 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ பேசணும் அப்படின்னு. இல்லை இப்போ அது எல்லாமே ரெடியாக இருக்குது, இப்போ பண்ணிடலாமா சொல்லுங்கள் அந்த ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வியாபாரத்திலும் சரி பிற விஷயங்களிலும் சரி பல ஆண்டுகளுக்கு முன்பு முயற்சி செய்து அப்பொழுது நடக்காமல் பாதியில் விட்ட விஷயம்லாம் இப்போ திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இப்போ மிதுனத்துக்கு வருது. கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2 குடையவன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கப் போகிறது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேருகின்ற நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக நன்றாக இருக்கிறது. 2 குடையவன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். எனவே மகிழ்ச்சியான நல்ல நாள். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். மேல் படிப்பிற்கு இப்பொழுது திட்டமிட்டால் அது நடைபெறும். நீங்கள் விரும்புகின்ற கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற அட்மிஷன் கிடைக்கும். கல்லூரியிலே சேரப்போகிறீர்கள். இப்பொழுது நல்ல நேரம் வந்துவிட்டது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறது. 11ஆம் இடத்திலே புதன் குரு சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம். 9ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. 10 குடையவன் 9. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே சிம்ம ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். எனவே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் நன்றாக நடைபெறும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அது உத்தியோகமோ அல்லது வியாபாரமோ அல்ல பிற சுய தொழில்களோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. அதனால ஜீவன ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. வருமானம் நன்றாக வரும். தொழில் நன்றாக நடைபெறும்.
ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையுமே வராது. இனிமே ஹெல்த்தி ஆகிடுவீங்க, நல்ல ஹெல்த்தி ஆகிடுவீங்க. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. மிஞ்சி போனால் எப்பாவது ஒரு அவுட் பேஷண்ட்டாக போய் ஓபியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரலாமே வழியாக அட்மிட் ஆகிற அளவுக்கு இனிமேல் வியாதியே வராது. சிம்ம ராசிக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும் உடம்பு. தேக ஆரோக்கியம் திடகாத்திரமாக ஆக போகிறது. அத்தகைய அற்புதமான ஒரு நல்ல நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். திருமணத்தை பற்றி பேசினா உடனே டப்புன்னு முடிஞ்சிடும். சும்மா யார்கிட்டயோ பேசுவீங்க, அவங்க ஒன்று ஏதோ அந்த எனக்கு தெரிஞ்ச அவன் வீட்டில் கூட ஒரு பையன் இருக்கானே, அவங்கள வேணால் கேட்டு பாருங்களேன். அவன் வீடு அவன் ரொம்ப பெரிய ஆள்ப்பா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அதெல்லாம் இல்லை, அவங்க ரொம்ப சிம்பிளானவங்க தான், வெளியில் தான் அப்படி பார்க்குறது இருக்காங்க, நீ போய் கேட்டு பாருங்களேன் அப்படிம்பாங்க. போய் பார்ப்பீங்க, பேசுவீங்க, அவங்கள்ட்ட கேட்பீங்க, ஃபோன் பண்ணால் வாங்களேன் ஜாதகம் தரேனேம்பாங்க. உடனே போவீங்க, உடனே கொடுப்பாங்க, உடனே எனக்கு அனுப்பி வைப்பீங்க, நான் பார்த்து ஓகே சொல்லுவேன். அடுத்த 15 நாளைக்குள்ளே கல்யாண டேட்டுக்கு வந்துடுவீங்க. தேதி கொடுங்க சார் கல்யாணத்துக்கு, முகூர்த்தம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வேகமாக திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் திருமண வயதில் உள்ள கன்னி ராசியினருக்கெல்லாம் இந்த நவம்பர் மாத கடைசியிலேயே திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் திருமணம் நடந்துவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம், மகிழ்ச்சி அலை பொங்குகின்ற நேரம். துலா ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறும் நல்ல நாள். 2 குடையவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உதாரணமாக உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 7ல் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம். ராசி அதிபதி 7ஆம் இடமான கேந்திரத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் 7 குடையவன் 11ஆம் இடத்தில் இருப்பதாலும் நன்மை. எனவே மிக அற்புதமான நல்ல நேரம். துலா ராசியிலே உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. படித்து கொண்டிருக்கும் பள்ளி கல்லூரிகளிலே படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு அந்த கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் மனதிலே ஏற்படும். எனவே நீங்கள் இப்பொழுது வெகு சிறப்பான நல்ல நேரத்தை தாண்டி கொண்டிருக்கிறீர்கள். துலா ராசிக்கு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப நல்ல நேரம். இப்போ இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். 9 குடையவன் ராசியிலே இருப்பதால் யோகம். 9 குடையவன் ராசியிலே, ராசி அதிபதி 10ல், 10 குடையவன் 7ல். அற்புதமான கிரக அமைப்பு, மிக அற்புதமான நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகமாக கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், பெரிய அளவில் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அது இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக விரிவுபடுத்தலாமே என திட்டமிடுவீர்கள். ஆன்லைன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா வரும். அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக தொழில் செய்யுங்கள். உட்காண்ட இடத்துல கொட்டும், அப்படியே பல அந்த மாதிரி பணம் வரப்போகிறது. தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. 2 குடையவனும் 11 குடையவனும் ஒன்றாக இணைந்து 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும். பெரிய அமௌண்ட் லம்பா கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 8 குடையவன் 12ஆம் இடத்திலே மறைவு பெற்றதால் விபரீத ராஜயோகம். 7ஆம் இடத்திலே குருபுதன் சேர்க்கை ஏற்பட்டு ராசியை 2 சுப கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படும். உங்களை உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள். உங்கள் அலுவலகத்திலே உங்கள் செயல்பாடுகளை அனைவரும் சிறப்பித்து பேசுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழில் ரீதியாக உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனவே பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நிறைய பணம் வரும். எங்கெந்தெல்லாமோ பணம் வரும். எப்போ வர வேண்டிய பழைய பணம்லாம் இப்போ பாக்கியெல்லாம் வசூலாகும். வியாபாரத்தை நன்றாக விரிவுபடுத்துவீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும்
ஒற்றுமையாக இருப்பார்கள். எல்லோரும் சிரித்து சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும். சில வீட்டிலலாம் போனால் உம்முன்னு உட்காந்துருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. பேசுறதுக்கெல்லாம் கிச்சு கிச்சு மூடணும். அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு ஃபேமிலின்னா எல்லாரும் நல்லா பேசிட்டு தமாஷ் பண்ணிட்டு ஜோக் அடித்து டிவி பார்த்துக்கிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு போர் அடிச்சா உட்காந்து ஹாலிடேஸில் கேரம் போர்டு விளையாடுவாங்க, செஸ் விளையாடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் தான் ஒரு ஃபேமிலிங்கிறது அழகாக இருக்கும். ஒரு மூலையில் போய் இப்படி உட்காந்து இப்படியே மூஞ்சியை வச்சுட்டு இருந்தா என்ன ஆச்சு இந்த வீட்டில், எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, ஏன் மூஞ்சியெல்லாம் உம்முன்னு இருக்குன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். சில பேர் அந்த மாதிரி உம்முன்னு இருப்பாங்க, உம்முனா மூஞ்சிம்பாங்க, சிரிப்பே வராது. அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் நல்ல கலகலப்பாக சிரிப்பாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிப்புங்கிறது ஒரு டானிக், அது ஒரு மருந்து. சிரிக்க சிரிக்க நோய்களெல்லாம் இல்லாமல் போகுமா. நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் இருக்கிற முறுக்கெல்லாம் ஈஸியாகிடும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கெவ்வளோ சிரிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம். நல்ல சிரிப்பு சிரிக்கணும். சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், காலையில் வாக்கிங் போகும்போது சிரிப்பே வராமல் பார்க்கில் நின்றுட்டு வயசானவங்கள்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு விசாரிச்சா இல்லை, அவங்க சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் திடீர்னு சிரிப்பு சத்தம் கேட்குவாங்க காலையில் வாக்கிங் போகிற இடத்துல. அது ஆர்டிஃபிஷியல் சிரிப்பு, செயற்கையான சிரிப்பு. அந்த சிரிப்பெல்லாம் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு நான் சொல்லலை. யாராவது ஒருத்தர் ஒரு நகைச்சுவை ஜோக் சொல்லி அதை கேட்டு குலுங்கி சிரிக்கணும். அந்த மாதிரி நகைச்சுவை சிரித்தால் ஆரோக்கியம். சிரிக்க சிரிக்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். எவ்வளோக்கெவ்வளோ சிரிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைய தினம் உள்ள கிரக நிலவரம் உங்களை சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். திருமண வயதில் உள்ள மகர ராசினருக்கெல்லாம் இப்போ வீட்டில் கல்யாண பேச்சு எடுப்பாங்க. எனக்கு இப்போ என்ன கல்யாணத்துக்கு அவசரம், நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், நான் முதல்ல அமெரிக்கா போகணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. கல்யாணத்துக்கு அமெரிக்காவுக்கு என்னப்பா சம்பந்தம்? கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா உள்ள விடமாட்டாங்களா? கல்யாணம் ஆனவங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் போட்டிருக்காங்களான்னு. எனக்கு ஃபஸ்ட்டு யூஎஸ் போகணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அசடு மாதிரி முதல்ல கழுத்தை நீட்டு தாலியை கட்டிட்டு போ எங்கே வேணாலும். திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த நல்ல நேரத்தை தயவு செய்து நழுவ விட வேண்டாம், தவற விட வேண்டாம். திருமணத்திற்கு சம்மதிக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ஆறுக்குடையவன் 10 நீச்சமடைந்ததால் யோகம். செல்வ செழிப்பு ஏற்படும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களை எதிரியாக நினைத்தவர்களெல்லாம் திடீரென நண்பர்களாக மாறுவார்கள். நேற்று வரைக்கும் கர்ப்புருன்னா இன்னைக்குனா நம்மக்கிட்ட இவன் கையை கட்டிட்டு வணக்கம்லாம் போடுறான் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலேயே நண்பனா இல்லை நடிக்கிறானா அப்படின்னலாம் டவுட் வரும். நிஜமாவே நண்பன் ஆகிடுவாங்க. ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சிடும், நீங்கள் எந்த தீமையும் செய்யாதவர். அதனால் உங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலே நல்ல தகவல் சேரும். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றன. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 5 குடையவன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதியும் புதனும் ஒன்றாக 4ஆம் இடத்தில் இணைந்து அற்புதமான சிறப்பான நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதனும் குருவும் ஒன்றாக 4இல் இணைந்து நன்மை செய்வதால் யோகம். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இப்போ வெற்றியாகும். நீங்கள் ஏதாவது ஒன்று சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்களேன், உடனே அதுக்கான வெற்றியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை தொடர்வீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். வாழ்க்கை தரம் உயரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். எனவே இது மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீர்கள். தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். புகழ் கிடைக்கும், பெரிய புகழ் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். இது என்ன மருந்து தான் சாப்பிட்றது, எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு தெரியாமல் எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு இருப்பாங்க சில பேர். யாராவது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காரு, ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒரு தரம் மருந்து சாப்பிட்டா உடனே சரியாக போயிடுது அப்படிம்பாங்க. அப்படியே அந்த டாக்டர் அட்ரஸை கொடுன்னு அவரை போய் பார்ப்பாங்க. அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இன்னும் வேறு யாரோ ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. அவங்க நீ என்ன இதெல்லாம் சொல்கிற, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காரு,
அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். என்னது அவ்வளோதான்? இல்லை, வியாதி அவ்வளோதான். சரின்னு உடனே அவங்ககிட்ட போ. இந்த மாதிரி டாக்டராக துரத்துறவங்கலாம் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. அவங்களாம் மாத்திரை பைத்தியம்னு பேர். ஏதாவது மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அது ஒரு வியாதி. அது இந்த மாத்திரை போடு, இந்த மாத்திரை போடு, நல்லா இருக்கு. இந்த மாத்திரை அதுவும் போடுறேன். எல்லா மாத்திரையும் போடுவாங்க. கலராக ஒரு கை நிறைய பிடிச்சி நிறைய கார்த்திகைக்கு பொறி அள்ளித்துங்கிற மாதிரி மாத்திரையை அள்ளித்துமாங்க. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இப்ப வியாதி சரியாயிடு, இனிமேல் மாத்திரை தேவையில்லை. வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும்